பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி நம்ம பகிர போகிறோம் அப்படின்னா, மீண்டும் ஒரு ஆர்டியை நம்ம இந்த வருடத்தில் அனுப்ப போகிறோம். அது எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டில் வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களாக இருந்த இந்த கிராம உதவியாளர் பணியை நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட 2299 காலி பணியிடங்களை நிரப்ப அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. சில மாவட்டங்கள்லாம் 2 கட்டமான தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டது. ஒரு சில மாவட்டங்களில் ஒரு கட்ட தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காக எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கிற எண்ணற்ற இளைஞர்கள் உண்டு. தற்போது வந்திருக்கிற இந்த புதிய அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துமா, ஏற்கனவே வெளியிட்ட அந்த அறிவிப்பையே கண்டினியூ பண்ணி அந்த தேர்வுகள் எழுதி காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பணி வழங்குமா அப்படிங்கிறத நிறைய இளைஞர்கள் ஆவலோடு காத்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கவனித்து கூடிய விரைவில் இதற்கான ஒரு தீர்வை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு சில உறவுகள் மத்தியில் என்ன மாதிரி எண்ணங்கள் நிகழுது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்த தேவையே அவங்க ரத்து பண்ணிட்டு புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்னும் கூடுதல் பணி அதில் இருக்குது, இப்போ காலி பணியிடங்கள் நிறைய வந்துருச்சு, அதை சேர்த்து அவங்க ஒட்டுமொத்தமாக பணி நிரப்புறதுக்கான ஒரு நடைமுறை கூட வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய உறவுகள்கிட்ட இருக்குது மேம்போக்கா. ஏன்னா அரசாங்கம் புதுசு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பழைய அரசாங்கம் அதை பணம் வாங்கிட்டு நிறைய ஆட்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் மாற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. தேர்வுகளையும் தேதி வாரியாக வெவ்வேறு தேதி வாரியாக நடத்தியிருக்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு குளறுபடிகள் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அதை நம்ம அதாவது என்ன செய்யணும்னா அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஐ மூலம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கோம். இது நம்ம எங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையரத்துக்கு தான் அனுப்ப போகிறோம். அதாவது சிஆர்இ ஆஃபீஸுக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம். அதாவது கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஆஃபீஸருக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழிலகம், அண்ணா சதுக்கம், காமராஜர் சாலை, சேப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த அலுவலகத்தில் நம்ம ஆர்டி அனுப்பலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் நானும் இந்த எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் கூட இந்த ஆர்டியை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆர்டியை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கேட்டிருக்கிற அந்த கேள்வியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வேறு விதமாக கேள்விகளை அமைச்சு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இல்லை நான் தமிழ்நாடு முழுவதும் நான் கேட்க விரும்பலை, என் மாவட்டத்தில் நடந்த அந்த எக்ஸாம் தொடர்பான தகவலை மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன்னாலும் ஆட்சேபனை இல்லை. அதே போல் இல்லை என் வட்டத்துக்குள்ளே நடந்த அந்த எக்ஸாம் தகவல் மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன் சொன்னாலும் நீங்கள் எப்படி ஆர்டிஐ போட்டாலும் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே ஆர்டிஐங்கிறது பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ நம்ம என்னென்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓரலாக இதில் நான் சொல்லிடுறேன். நீங்களும் கூட இதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஆர்டிஐ பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுப்புனரில் உங்கள் முகவரி போட்டுங்க. பெறுநரில் நான் ஏற்கனவே சொன்னல அந்த அலுவலக முகவரி போட்டுங்க. வேணா அந்த அலுவலக முகவரி இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, 1 மாவட்ட வாரியாக கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான முதல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட விவரங்களை தகவல்களாக தருக அப்படின்னு கேட்டிருக்கோம். 2 மனிதவள மேலாண்மை துறையின் அரசாணைகளை பின்பற்றி 2வது முறையாக வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்புகளின் மாவட்ட வாரியான விவரங்கள் தகவலாக தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 3வது மாவட்ட வாரியாக நடத்தப்பட்ட எழுத்து தேர்வின் விவரங்களை தகவலாக தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 4 மாவட்ட வாரியாக நடத்தப்பட்ட நேர்முக தேர்வின் விவரங்களை தகவலாக தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 5 மாவட்ட வாரியாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு இறுதி தேர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட விவரங்களுடைய தகவல்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்கோம். 6 இறுதி தேர்வு பட்டியலில் இதுவரை வெளியிடப்படாத மாவட்டங்களின் விவரங்களுடைய தகவல்கள் தேவை அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 7 ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெறாமல் நிலுவையில் உள்ள மாவட்டங்களின் விவரங்கள் மற்றும் அதற்கான காரணங்களை தகவல்களாக தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்.
8 மாவட்ட வாரியாக பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 9 மாவட்ட வாரியாக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் தற்போதைய நிலை தொடர்பான விவரங்களை தகவல்களாக தருக அப்படின்னு கேட்டிருக்கோம். 10 மாவட்ட வாரியாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்கள் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் பெறப்பட்டுள்ள விவரங்களை தகவலாக தருக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். 11 கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட அல்லது சீரான கால அளவு தொடர்பான வெளியிடப்பட்ட அரசாணைகள், சுற்றறிக்கைகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறை விதிகள் தொடர்பான தகவல்களை தருக அப்படின்னு கேட்டிருக்கோம். 12 கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட அல்லது சீரான கால அளவு பின்பற்றப்படாத நிலையில் ஆட்சேர்ப்பை நிறைவு செய்வது அரசின் நிர்வாக முடிவின் அடிப்படையிலா அல்லது அதற்கான அதிகாரப்பூர்வ நடைமுறை விதிமுறைகள் அரசாணைகள் தொடர்பான விவரங்களை தகவலாக தருக இப்படி நம்ம கேட்டிருக்கோம். இந்த 12 தகவல்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வேணும்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் கூட இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாறுதலாக நீங்கள் கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் ஒரே பதிலை தந்துருவாங்க. இதே மாதிரி ஒரே ஆர்டிஎம் போட்டோம்னா பதிலை ஒன்றாக தந்துருவாங்க. அதனால நீங்கள் இந்த கேள்விகளை கொஞ்சம் மாற்றி அமைத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தகவல்களை கேட்கும் பட்சத்தில் நம்ம தொடர்ச்சியாக இதை அரசோடைய கவனத்திற்கு கொண்டு போய் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பட்சத்தில் தான் நிச்சயமாக இப்போ வந்திருக்கிற புதிய அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இந்த நிரப்பப்படாத இருக்கிற இந்த பணிகளை நிரப்பி காத்துட்டு இருக்கிற எண்ணற்ற இளைஞர்களுக்கு இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும், உதவிகரமாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே இதை தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் கட்டாயமாக இருக்குது. ஆகவே மறக்காம எல்லாரும் ஆர்டிஐ பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்கள் கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.